عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. உங்களுக்கே மொழிபெயர்ப்பு தெரியும். ரமலான்ல யார் எழுந்து நின்று வணங்குகிறாரோ அவருக்கு, அதாவது எழுந்து நின்று மன்சாம ரமலானில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ ஈமானன் வஹ்திசாபன், கூலியை எதிர்பார்த்து நல்ல நம்பிக்கையோடு யார் நோன்பு வைக்கிறாரோ குஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தம்பி, அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களும் என்ன செய்யும், மன்னிக்கப்படும். புகாரில 38வது இலக்கம் வரக்கூடிய செய்தி. 1804, நான் 804 சொல்லிட்டு போறேன். 804வது ஹதீஸ். வஅன்ஹு, அதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாக்கும் ரமலான், ரமலான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது, ஷஹ்ருன் முபாரக், ஒரு பரக்கத்தான ஒரு மாதம், ஃபரதுல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹு தஆலா அதனுடைய நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, அதிலே வானங்களுடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படும். வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்துடைய எல்லா கதவுகளும் மூடப்படும். வ துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், அதாவது ஷைத்தான்களில் என்னது வரம்பு மீறக்கூடிய, அதாவது வரம்பு எல்லா சைத்தான வரம்பு மீறதான் இந்த என்ன, அதாவது அடாவடித்தனம் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்றது, அத்துமீறக்கூடிய ஷைத்தான்கள் அல்லது எல்லை கடந்து அதாவது வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படும். மரதத்து ஷயாத்தி விலங்கிடப்படும். லில்லாஹி ஃபீ லைலத்துன், அதிலே இறைவனுக்கு ஒரு இரவு இருக்கிறது, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிம கைரஹா ஃபக்கத் ஹுரிம், யாருக்கு அதனுடைய கயிறு கிடைக்கலையோ அவருக்கு எந்த கயிறுமே என்ன செய்யல, கிடைக்கவில்லை என்று ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நசாயில 2105வது இலக்கம். இப்போ இதுல கீழே ஒரு விளக்கம் போறார், உண்மை நல்ல ஒரு விளக்கம். காதி இயாத் சொன்னதாக, அதே போல சுயூத்தி சொல்றதாக, சிந்தி சொல்றதாக 3 அறிஞர்களுடைய விளக்கத்தை பதிவு செய்யறாரு. என்னன்னா இதுல ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் சொன்னால் நம்ம 2 மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒன்றில் என்ன, அதாவது தீமை செய்கின்ற வாசல்கள் நிறைய மூடப்பட்டு நன்மை செய்கின்ற வாசல்கள் திறக்கப்படும், அப்படி புரிஞ்சுக்கலாம். அல்லது உண்மையிலேயே என்ன, அதாவது ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று புரிஞ்சு கொண்டா எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப எப்படி பாவம் என்ன செய்யுது நடக்குது? பாவங்கள் நடக்க ஷைத்தான் கட்டாயம் என்றது இல்ல. இது சிந்தி என்ற அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம். எப்படி பாவங்கள் நடக்கிறதுக்கு ஷைத்தான்கள் கட்டாயம் என்பது இல்ல. என்ன காரணம் என்றா, ஷைத்தான் பாவம் செய்யறதுக்கு என்ன காரணம்? இப்லீஸ் பாவம் செஞ்சான் தானே, அதுக்கு என்ன காரணம்? எனவே அதுக்கு இன்னொரு ஷைத்தானிக்குன்னு சொல்ல வேண்டி வரும். அப்ப அந்த ஷைத்தானை வழி கெடுத்தது இன்னொரு சைத்தான். அப்ப சைத்தான முடிவு இல்லாம என்ன செஞ்சிடும், போய்கண்டே இருக்கும். எனவே பாவம் செய்யறதுக்கு சைத்தான் கட்டாயம் என்பது அல்ல. ஷைத்தான்கள் பாவத்தை தூண்டக்கூடியவர்கள், வழிகெடுப்பை தூண்டக்கூடியவர்கள், இருக்கிற மனிதனுடைய கெட்ட எண்ணத்தை தூண்டி வழிகெடுக்கக்கூடியவர்கள். அது இல்லாமலும் மனிதன் பாவம் என்ன செய்வானதுக்கு இப்லீஸ் செஞ்ச பாவம் ஒரு ஆதாரம். ஏன் இப்லீஸை கெடுத்த சைத்தான் இல்லையே, இப்லீஸ் எப்படி கெட்டு போனா? அப்படின்னு சொன்னால் மனத்துடைய தூண்டுதலால கெட்டு போறது. அந்த தூண்டு